சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்ன ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏத்தி இறக்கும் போது 1900 கோடி காணாமல் தான் போகும். சிந்திச்சுங்கிறான். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள். அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச, தற்காத்து நிக்க இது குறித்து ஒருத்தர் பேசல. ரஜினிகாந்த சந்திச்சிட்டார், ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி? அதுக்கு பேர் என்ன? இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது? அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு தான் போன மாடா, வெறுப்பு தானே. உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மாடா. பேசுறதுக்கு எது இல்லைன்னா போய் சுவத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்ன கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பேசுறான். வெறி ஆகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த அமிர்தாயா, படத்தை வாங்கி வெளியிட்டு 1000 நூத்துக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்னைய திட்டு. அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க. அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது பாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் இருந்தாங்கிறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போற வரவெல்லாம் ஒரு அடி சீமா அவனை பேச்சு விடு, அவனை பேச்சு விடு, அவன் அவ்வளவுதாங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளெழுச்சி கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன், என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் இல்லை. இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தம்பி நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். ஐயா தம்பி, நீ நீட்டின ஒரு சுருக்குனா மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடை இல்ல தம்பி, பிரபாகரன் படை இது. நீ பாத்துக்க, நீ சும்மா அது நக்கல் பண்றது. எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இந்திய புரோக்கர் தானேன்ற. நீ தான் எத்தனை வழக்கு, 150க்கு மேல வழக்கு போடு, என்னை ஜெயில போடு. இப்ப 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்க 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்க 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்க போனா 20 மணி, அங்க போனா 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில வந்தா என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் உங்களை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.